watching. சென்னை கோபாலபுரம் விளையாட்டு மைதானத்தில் கோபாலபுரம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பில் கடந்த ஜூன் 26 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளையும் பரிசுத் தொகையையும் சபாநாயகர் JCT பிரபாகர் வழங்கினார். அதன் பின்னர் மேடையில் பேசிய JCT பிரபாகர் அவர்கள், அரசு பதவிகளில் உள்ளவர்கள் எப்படி வேகமாக செயல்பட நினைக்கிறோமோ அதே போன்று அரசு அதிகாரிகளும் செயல்பட முன்வர வேண்டும். விளையாட்டுத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய உள்ளதாகவும், விளையாட்டின் மீது ஆர்வம் அதிகமாக உள்ள அமைச்சர் அந்த துறைக்கு கிடைத்திருப்பதாக கூறினார். மற்ற முதல்வர்கள் எல்லாம் ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். ஆனால் பிரக்யானந்தா வந்தபோது செஸ் போர்டை முதல்வர் கையில் எடுத்துக்கொண்டு வந்து விளையாடலாமா என்று கேட்டார். சமீபத்தில் கூட போதைக்கு எதிரான மாரத்தான் போட்டியில் முதல்வர் தங்கு தலையின்றி ஓடினார். தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு முதல்வர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார் என்றார். முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சிவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் கமல், சாம்ராஜ், பிரபாகர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் செந்தில், ராகேஷ், கண்ணன், சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளையும் வீரர்களுக்கு பதக்கங்களையும் பரிசுத் தொகையையும் வழங்கினார்.